மறுநாள் மதியம் அங்கே அலுவலகத்தில் வேறொரு விஷயம் நடந்தது. ராதிகாவுக்கு திருமணத்துக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை பார்த்திபன் அலர்மேல் மங்கையை சந்திக்க அவளது அலுவலகத்துக்கே வந்து காத்திருந்தான். அப்பொழுது எங்கோ வெளியில் சென்றுவிட்டு அலுவலகத்துக்கு வந்த சூர்யாவின் காதுகளில் பார்த்திபன் அலைபேசியில் பேசிக்கொண்டு இருந்தது தெளிவாக விழுந்தது. இல்லடா, சொன்னனே ஒரு பொண்ணு அமைற மாதிரி இருக்குன்னு என பார்த்திபன் புன்னகையுடன் சொல்லிக் கொண்டிருந்தான். மறுமுனையில் என்ன சொன்னார்களோ, முதல்ல பேசி பார்க்கறேன்டா என வெக்க சிரிப்பொன்றை உதிர்க்க சூர்யா அதை கண்டு காணாமல் அவனை கடந்து சென்றான். திருமணம் என்றாலே ஆண் பெண் என்ற வித்தியாசமின்றி இப்படி கேலியும் கிண்டலுமாக நண்பர்கள் பேச ஆரம்பித்து விடுகின்றனர் என எண்ணிக்கொண்டான். ஆரம்பத்தில் அதை பற்றி சூர்யா பெருசாக கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் அவன் அலர்மேல் மங்கையை பார்க்க வந்திருக்கிறான் என தெரிந்ததும் அதற்கு மேல் அவனால் வேலையில் கவனம் பதிக்க முடியவில்லை. ஏனோ அவன் கட்டுப்பாடின்றியே அவன் மார்பின் வேகம் கூடிக்கொண்டு இருந்ததை உணர்ந்தான். இது என்ன டீனேஜ் பையன் மாதிரி படப்படப்பு என ஒதுக்கிவிட்டு வேலையில் ஆழ்ந்து போக முயன்றான். அவள் நினைவுகளில் அமிழ்ந்து போனான். அலுவலக அறையில் சூர்யாவுக்கு மூச்சு முட்டுவதை போல் இருக்க உடனே கிளம்பி வெளியில் வந்தான். அது இன்னும் அவனுக்கு வேதனையாகி போனது. வெளியில் வந்த சூர்யாவின் கண்களில் சற்று முன்னர் அவன் வரவேற்பு அறையில் பார்த்த அப்புதியவனுடன் அலர்மேல் மங்கை சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். காலையிலிருந்து அவளது முகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தான் சூர்யா. இரவெல்லாம் அழுதது ஓய்ந்திருப்பாள் போல. கண்கள் செம்மையுற்று முகம் வீங்கி என பார்க்கவே பரிதாபமாக இருந்தாள். என்னதான் அவள் சற்று அத்துமீறி அவன் வாழ்க்கையில் நுழைய முயற்சித்திருந்தாலும் அவன் நேற்று அப்படி நடந்து கொண்டது ரொம்பவுமே அதிக பிரசங்கித்தனம். அதனால் அலுவலகம் வந்ததிலிருந்தே அவளிடம் சென்று மன்னிப்பு கோர வேண்டும் என அங்கும் இங்கும் குட்டி போட்ட பூனையாக உலவி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் பார்த்திபன் அலைபேசியில் பேசியதும் அவன் காதுகளில் விழுந்தது. அப்புதியவனுடன் பேசிக்கொண்டிருந்த அலர்மேல் மங்கையின் முகம் பூவாக மலர்ந்திருப்பதை பார்த்ததும் அப்புதியவன் அலைபேசியில் பேசியது மீண்டும் ஞாபகத்துக்கு உரசி அவன் நெஞ்சை தீயாய் தகிக்க செய்தது. அத்தோடு காலையிலிருந்து அவளிடம் காணப்பட்ட சோர்வும் வெறுமையும் இருந்த இடம் தெரியாமல் போயிருந்தது. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு வலி அவன் மனதை பதம். அவ்வளவுதானா அவ்வளவுதானா அவளது பிடிச்சிருக்கு என்பதன் அர்த்தம் என மனம் ஏமாற்றத்தில் தத்தளித்தது. அவன் மனதால் அவளது இம்மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளை திட்டியவுடன் மனம் மாறிவிட்டாளா? அப்படியென்றால் அது என்ன வகையான காதல்? ஆமா, நீ இவ்வளவு கேவலமா நடந்து கொண்ட பின்னரும் எந்த பெண் தான் உன்னையே சுற்றி வருவாள் என அவன் மனசாட்சி சாட்டையாக மாறி அவன் நெஞ்சில் விளாச ஆரம்பிக்க துவண்டு போனான். கூடுதலாக சில வாரங்களுக்கு முன்னர் யார்கிட்ட பாதுகாப்பு உணர்வு தோன்றுகிறதோ அவங்களதான் வாழ்க்கை துணையை அடைய ஒரு பெண் விரும்புவா. வினோ என அவள் வினோத்திடம் சொல்லி கொண்டிருந்ததும் காதை அடைத்தது. அவன் நேற்று அப்படி நடந்து கொண்டதற்கு பிறகு அவளுக்கு எப்படி அந்த உணர்வு அவனிடம் தோன்றும்? மனம் போன போக்கில் யோசித்து கொண்டிருந்தவனின் இதய சுவர்களில் எல்லாம் அதிர்வலைகள் தோன்றி மறைந்தன. பின்ன தூரம் போ, எட்டினில் எச்சரிக்கிறேன், தொல்லை செய்யாதே என மிரட்டல் விடுத்துவிட்டு இப்பொழுது தள்ளி போகாதே, தள்ளி போக சொல்லாதே என அவளிடம் இப்படி ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்து அரவணைத்து காத்து கிடக்கிறானே. அப்படியென்றால் அவளை பிடித்திருக்கிறதா? எப்படி அவனால் முடிந்தது? வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியே அவளை மனதுக்கு வேண்டியவளாக மாற்றி வைத்திருக்கிறானா? அவளிடம் மாட்டிக்கொண்டானா? அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த சூர்யா தன் வண்டியை எடுத்து சாலையில் விரட்டினான். நேராக அவன் சென்று நின்ற இடம் அரவிந்தின் அலுவலகம். பணி நேரத்தில் அலுவலகத்தின் கீழிருந்து அழைத்த சகோதரனை
எண்ணி வேப்புற்றவாறே அங்கே வந்து சேர்ந்தான் அரவிந்த். என்னடா எந்த நேரத்துல என சூர்யாவை பார்க்க, பல வருடங்களுக்கு முன்னால் இறுகி போய் இருளடைந்திருந்த முகத்தை விடவும் பல மடங்கு இருள் படர்ந்திருந்தது அவன் முகத்தில். சூர்யா, ஆர் யூ ஓகே என ஒரு சகோதரனாக பதறிப்போனான் அரவிந்த். உதட்டிலிருந்து வார்த்தைகளை வெளிவர விடாமல் தொண்டக்குழியில் பசை போட்டு ஒட்ட வைத்து கொண்டதைப் போல் ஆரம்பத்தில் திண்டாடிய சூர்யா ஒரு வழியாக நேற்று மாலை பேருந்து நிறுத்தத்தில் அவன் நடந்து கொண்டதை பற்றி சொல்லி முடித்தான். அதை கேட்ட அரவிந்துக்கு அதுவரையில் சகோதரனின் மேல் தோன்றிய பரிதாபம் கோபமாக உருமாற, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படியா நடந்துக்குவ? அவளை உன்னை நம்பி அந்த வேலைக்கு சிபாரிசு செஞ்ச. உன் லூசு தனத்தால வீணா ஒரு பொண்ணோட லைஃபை வீணாக்கிடாத என குரலை உயர்த்தினான் அரவிந்த். அது இல்லை, அம்மா உன்னை திட்டுனாங்க. நான் கோபத்துல என அதற்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாமல் தவித்தான் சூர்யா. அவன் எவ்வளவு விளக்கம் தந்தாலும் அது அவனது நடத்தைக்கும் சப்பக்கட்டு கட்டுவதைப் போலதான். பின்ன அவன் அன்னையின் கோபம் நேற்று இருந்ததை விடவும் இன்று காலையில் குறைந்து விட்டதே. கூடிய விரைவில் அதை கரைத்தும் விடுவான் அரவிந்த் என அவனுக்கு தெரியாதா? அதிலெல்லாம் அரவிந்த் கை தேர்ந்தவனாயிற்றே. அவர் அரவிந்த் மேல கோவப்பட்டார் என்ற காரணத்தால் தானே சூர்யா அப்படி நடந்து கொண்டான். எவ்வளவு முட்டாள்தனமான செயல்! என்னடா பெரிய கோபம்! அம்மா திட்டி நான் ஒன்றும் கரைஞ்சு போயிடல. என்னையெல்லாம் ஒருத்தி இப்படி விழுந்து விழுந்து லவ் பண்ணுனா கொள்கையாவது ஒன்றாவதுன்னு உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணியிருப்பேன் என்றான். அதட்டலாக சூர்யாவின் அதிர்ந்த முகத்தை பார்த்ததும் கோபத்தை தணிந்து கொண்டவன், பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்கிற மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணை மாட்டி விட்டு அறிவிருக்கா? பொண்ணு அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லையா என்றான் அரவிந்த் தொடர்ந்து. என்னதான் கோபத்தை தணிக்க முயன்றாலும் அரவிந்தால் முடியவில்லை. அலர்மேல் மங்கையை அனைவரும் பார்க்க காவலரிடம் அப்படி மாட்டிவிட்டதை அவன் சற்றும் ரசிக்கவில்லை. இவ்வளவு ஏன், அவன் வீட்டினருக்கு பிடிக்காத பெண் என்றாலும் அவர்களுக்கு தெரிந்தால் சூர்யாவுக்கு நன்றாக மண்டகப்படி கிடைக்கும். அதில்ல, உடனே நேத்து போய் பார்த்தேன், அலர் அங்கே இல்லை என அவன் சொல்ல, உடனே நீயும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்ட என பொறிந்தான். இல்லை இல்லை என அவசரமாக தலையை ஆட்டியவன், அவ வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். வினோத் அவளை அடுத்த தெருவுல இறக்கி விட்டுட்டு போனான் என்றான். அரவிந்த் ஒன்றும் பேசாமல் அவன் அலைபேசியை ஆராய்ந்து கொண்டிருக்க, இன்னைக்கு காலையிலிருந்து மன்னிப்பு கேட்க முயற்சி செய்தேன், ஆனா முடியல என்றான் சூர்யா. அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ என அலர்மேல் மங்கைக்கு அழைக்க நினைத்து தான் அலைபேசியை இயக்க முயன்றான் அரவிந்த். அதற்குள் சூர்யாவே அவள் வேலைக்கு அன்று வந்திருந்தாள் என்று சொல்லவும், பெரிதாக எந்த பிரச்சனையும் இல்லை என நிம்மதி அடைந்தான். ஆனால் அலைபேசியை மீண்டும் உள்ளே வைத்தவாறு, ஏண்டா மன்னிப்பு கேட்க உன் ஈகோ தடுக்குதா என வேண்டுமென்றே கேட்டான். சச்ச, அப்படி இல்லை, கேட்கறது மன்னிப்பு. அவளை ஏன் அறைக்கு வரவழைச்சு அதை எப்படி கேட்கறது? அதான் தனியா பேச காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லார் முன்னாடியும் போய் பேசினா அசிங்கப்படுத்திடுவாளோ என பயமா இருந்தது என்றான் சூர்யா முகத்தை பாவமாக வைத்து கொண்டு. குற்றம் செய்துவிட்டு மாட்டிக்கொண்ட சிறு பிள்ளை என நின்று இருந்தவனை பார்த்ததும் உடன் பிறந்தவனாக கசிந்துருகினான் அரவிந்த். எந்த ஒரு காரியத்தையும் வெறியுடன் செய்தவன் இந்த சூர்யா அல்ல. இவனை பழைய நிலைக்கு மாற்றியே தீர வேண்டும் என்று உறுதி பிறக்க
உன்னை ஏமாத்திட்டு போனவளையே மன்னிச்சு விட்டுட்ட. நீ நினைச்சிருந்தா அந்த சகனா செஞ்சதை வெளியுலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க முடியும். ஆனா செய்யல. அப்படி இருக்கிற நீ உன் மேல காதலோடு இருக்கிறவளை மட்டும் ஏன் பழி வாங்க நினைக்கிற என கேட்டான் அரவிந்த். அந்த வினாவுக்கு தான் சூர்யாவுக்கு பதில் தெரியவில்லையே. அவளை பழி வாங்குகிறான் என்பதை விட எங்கே அவனை மீண்டும் காதல் என்ற பெயரில் யாராவது ஏமாற்றி விடுவார்களோ என்ற பயமே அவனை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. முன்பாவது ஒரு மனம் இருந்தது கொடுக்க. இப்பொழுது அவ்விடம் ரணப்பட்டு போய் வெற்றிடமாக அல்லவா இருக்கிறது. எதை கொண்டு அவன் அதை நிரப்ப சத்தியமாக புரியவில்லை. அவனும் காயப்பட்டு மீண்டும் வீட்டினரையும் காயப்படுத்தி விடுவோமோ என குழம்பி தவித்தான். முகத்தில் குழப்ப ரேகைகள் படிய நின்றிருந்த சூர்யாவிடம், உன்னை எப்படியும் நாங்க இப்படியே இருக்க விட போறதில்ல. ஒரு கட்டத்தில் கல்யாணம் செஞ்சுக்க தானே போற. அது ஏன் உன்னை விரும்புற இவளா இருக்கக்கூடாது என கேட்க, அவளை பழிவாங்க நினைக்கலடா, ஏதோ ஒரு வேகத்தில் என விரக்தியுடன் சூர்யா கையை காற்றில் உதறி சலித்து கொண்டான். புரியுது, சரி விடு, அதான் பிரச்சனையை பெருசாக்கலையே, அப்புறம் என்ன என அவனே உடன் பிறந்தவனை சமாதானப்படுத்தினான் அரவிந்த். ஏனோ சூர்யாவுக்கு அவ்வார்த்தைகள் அப்பொழுது மிகவுமே தேவைப்பட்டன. அவன் தவறு செய்து விட்டான் என புரிந்தது. இருந்தும் ஆறுதல் தேடி அலைந்தது அவன் உள்ளம். அலர்மேல் மங்கை அவன் மேல் எக்கச்சக்க கோபத்தில் இருக்கிறாள் என்றும் தெரியும். வினதோ அவனை வெட்டவா குத்தவா என்கிற ரீதியில் முறைத்து கொண்டிருக்கிறான் என்றும் புரிந்தது. அவன் எதிர்பார்த்த பரிவை அரவிந்து தர சற்றே இதமாக இருந்தது சூர்யாவுக்கு. மனதில் உள்ளதை வெளிப்படுத்தியதும் அழுத்தி கொண்டிருந்த பாறாங்கல்லின் கணம் சற்று குறைந்ததை போல் இருந்தது. அப்படி இருந்தும் அரவிந்திடம் அவளை பார்க்க ஒருத்தன் வந்தான் என ஏனோ சொல்லும் துணிவு வரவில்லை. அவனுக்கே அலர்மேல் மங்கை விஷயத்தில் எந்த தெளிவும் இல்லை. இந்த லட்சணத்தில் அதை அரவிந்திடம் சொல்லி அவனும் ஏதேதோ கற்பனைகளை வளர்த்து கொண்டால் வேறு வினையே வேண்டாம். முதலில் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு இனிமேல் இப்படி நடக்காது என்ற உத்தரவாதத்தை தந்துவிட வேண்டும் என பலதும் சூர்யாவினுள் ஓடிக்கொண்டிருந்தது. சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் கவலையான உணர்வுகள் தோன்றி மறையும் அவன் உணர்வுகளை புரிந்து கொண்டான். இதனால் வரையில் பார்த்திராத மாற்றம். வந்த புன்னகையை வாய்க்குள் அடக்கி கொண்டு சூர்யாவின் தோளில் கை போட்டு, லக்கா மாட்டிக்கிச்சா என பாடலை முணுமுணுத்தான். சூர்யாவின் முகவாட்டத்திலேயே அவன் உணவருந்திருக்க மாட்டான் என உணர்ந்து, வாடா ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் என அங்கிருந்த ஒரு உணவகத்தை நோக்கி அவனை தள்ளி கொண்டு சென்றான். எப்பொழுதும் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுப்பவன் என்பதால் சூர்யாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முதலில் அது என்ன பாட்டு என்பது கூட அவன் கவனத்தில் பதியவில்லை. அவன் சிந்தனை முழுவதும் அலர்மேல் மங்கை மட்டுமே குத்தகை எடுத்திருந்தாள். அலர் அலர் என அவனுள் அலாரம் அடிப்பதைப் போல் அவளை ஒலித்து கொண்டிருந்தாள். அரவிந்துடன் சாப்பிட்டேன் என பேர் பண்ணி கொண்டு உடனே கிளம்பியும் விட்டான் சூர்யா. நேரம் கழிய கழிய உடனே அவளிடம் பேசியே தீர வேண்டும் என்ற தாகம் அவனுள் நீரூற்றை போல் பீரிட்டது. அலர்கிட்ட நானே பேசுறேன் என சூர்யாவை அனுப்பி வைத்தான் அரவிந்த். மீண்டும் சூர்யா அலுவலகம் வர அலுவலகம் சற்று காலியாக இருந்தது. பெரும்பாலானோர் உணவு அருந்த சென்றிருந்தனர். கண்கள் அவனை அறியாமல் அலர்மேல் மங்கையின் இருக்கையை தழுவியது. அவள் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளையே ஓர கண்ணால் நோட்டமிட்டு கொண்டு தனது அறையை நோக்கி சென்றவன் இப்போதே போய் பேசி விடலாமா என எண்ணி அப்படியே நின்றான். அடுத்த நொடியே அலுவலகத்தில் வைத்து சொந்த பிரச்சனையை பேசுவதா என்ற தயக்கமும் அவனை தடுத்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் அவன் அலுவலகத்தில் வேறு பிரிவில் வேலை செய்யும் பெண் ஒருத்தி அவன் அறையிலிருந்து வெளியே வர அவளை அங்கே எதிர்பார்க்காமல் குழம்பியவன், சொல்லுங்க ஜோதி, ஏதாவது வேணுமா என கேட்டான். அவனை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத அப்பெண், ஜோதி, அது இல்ல, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்